இப்போது நம்ம போட போகிறது exercise number 7. From the following particulars give journal entries for 2 years and prepare missionary account under straight line method of providing depreciation. Machinery was purchased on 1/1/2016. Price of the machine 36,000. Freight charges 2,500. Installation charges 1,500. Life of the machine 5 years. இப்போது இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு we have to find out amount of depreciation இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள் 36,000 கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டலேஷன் சார்ஜ் இருக்குது, அதே மாதிரி ஃப்ளைட் சார்ஜ் இருக்குது. அது எல்லாமே ஆட் பண்ணால் ஒரிஜினல் காசு கிடச்சிருமா, டிவைட் பை 5 போட்டு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அது அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேர்னல் போடணும். 2 வருஷத்துக்கு ஜேர்னல் போடணும். அதே மாதிரி இங்கே மிஷினரி அக்கௌண்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். மிஷினரி அக்கௌண்ட் அப்படின்னா லெஜர். ஓகேவா, நீங்கள் ஜேர்னல் போடும்போது ஜேர்னல் போட்டு நீங்கள் மிஷினரி அக்கௌண்ட்டை மட்டும் நீங்கள் லெஜராக போட்டால் போதும். பாருங்கள், நான் வந்து இங்கே ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் அப்படிக்கலாம், அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் அப்படிக்கலாம். ஃபஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் இஸ் ஈக்குவல் டு original cost minus scrap value divided by estimated லைஃப்னு சொல்லுவோமா. சரி, இப்போது நான் இங்கே பாருங்கள், இதில் ஒரிஜினல் காஸ்ட் போடும்போது ஒரிஜினல் காஸ்ட் அப்படிங்கும்போது நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம், அதாவது ஒரிஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது மிஷினரி காஸ்ட் இருக்கும் இல்லையா, அது ஓகேவா. அப்புறம் இது கூட என்ன ஆட் பண்ண போனால் ஃப்ளைட் சார்ஜஸும் அதே மாதிரி இன்னொன்று இன்ஸ்டலேஷன் சார்ஜஸும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மிஷினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மிஷின் பார்த்தீங்கன்னா 36,000. ஓகேவா, இது கூட ஃப்ளைட் சார்ஜஸ் இருக்குது. ஃப்ளைட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 2,500. இது கூட இன்ஸ்டலேஷன் இருக்குது. இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா இது கூட போடும்போது நம்ம வந்து 1,500 இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு 40,000 வருது இல்லையா, பாருங்கள். ஸோ இதுதான் ஒரிஜினல் காஸ்ட். ஓகேவா, இப்போது இங்கே பாருங்கள், ஸ்க்ராப் வேல்யூ கிடையாததுக்கு ஸோ ஒரிஜினல் காஸ்ட் டிவைட் பை 5 இயர்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ போடும்போது எனக்கு 8,000 வருது. இதுதான் அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன். ஓகேவா, அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் 8%, தட் 8,000. நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் போட போகிறோம். ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் போடும்போது உங்களுக்கு தெரியும், அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் டிவைட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்ட்டு 100 போடுவோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், 8,000 டிவைட் பை 40,000 இன்ட்டு 100 போட போகிறேன். ஓகேவா, அமௌண்ட் ஆஃப் தட் இஸ் அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்ட்டு 100. ஓகேவா, இது போடும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 8,000 டிவைட் பை 40,000 இன்ட்டு 100 போடும்போது எனக்கு அமௌண்ட் பார்த்திங்கன்னா எத்தனை பர்சன்ட், 20% வருது. இது பாருங்கள் 2. ஓகேவா, இது நான் எப்படி போடுறேன்னு. ஓகேவா, 20% வருது. இது இப்போது ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது ஜேர்னல் போடணும். இது போடும்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், 2016 டேட் ரொம்ப முக்கியம். January 1. ஓகேவா, January 1 தான் மிஷின் வாங்குகிறாங்க. அந்த டேட் நான் போட்டிருக்கேன். January 1, 2016. மிஷின் பர்ச்சேஸ் பண்ணும்போது
மிஷினரி அக்கவுண்ட் டெட்டர் டு பேங்க் அக்கௌண்ட்னு இருக்கும் இல்லையா. ஸோ 36,000 தான் மிஷின் வாங்குறாங்க. ஸோ 36,000 தான் நம்ம போடணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது என்னன்னு சொல்லுவோம், மிஷினரி பர்ச்சேஸ். மிஷினரி பர்ச்சேஸ்டு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு டிப்ரிசியேட் ப்ரொவைட் பண்ண முன்னாடி இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் சார்ஜ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம அதை என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் நோட் எழுத போகிறோம். அதே டேட்டில் மிஷினரி அக்கவுண்ட் டெட்டர் டு பேங்க் அக்கவுண்ட். ஓகேவா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 4,000. இந்த 4,000 என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் சார்ஜும் எரெக்ஷன் சார்ஜும். தட் இஸ் யூ கேன் ரைட் installation charge and freight charges paid installation charges and freight charges for purchase of machinery, for purchase of மிஷினரி. ஓகேவா. அதே டேட் தான் போட போகிறோம். தட் இஸ் January 1. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், முடிச்சாச்சு. அடுத்தது January 1 இருந்தால் எண்ட் என்னைக்காக இருக்கும், கண்டிப்பாக 31. இதில் ஒன்றும் கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டிசம்பர் நம்ம அசியூம் பண்ணிப்போம். ஓகேவா. ஸோ 2016 டிசம்பர் 31 அன்றைக்கி டிப்ரிசியேட் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ என்ட்ரி பார்த்திங்கன்னா டிப்ரிசியேஷன் அக்கவுண்ட் டெட்டர் டு மிஷினரி அக்கவுண்ட். ஓகேவா. இங்கே டிப்ரிசியேஷன் ப்ரொவைடட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 8,000 தான் போடுவோம். இங்கேயும் 8,000 தான் போடுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை வந்து ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் டெட்டர் டு டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டுன்னு போட்டுப்போம். இதுக்கு ஒரு 8,000 போட்டுப்போம், இதுக்கு ஒரு 8,000 போட்டுப்போம். இங்கே நம்ம என்ன எழுதணும், இதே டேட் தான், டேட் சேஞ்சஸ் கிடையாது, சேஞ்ச் பண்ண முடியாது, பண்ண மாட்டோம். ஓகேவா. ஸோ டிப்ரிசியேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு எழுதும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட் இயருக்கு. இது ஃபஸ்ட் இயர் முடிஞ்சிச்சு. ஓகேவா. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இயர் வந்து நம்ம மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இன்ஸ்டலேஷன் சார்ஜ் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் டிப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இதே நெக்ஸ்ட் இயருக்கும் டிப்ரிசியேட் ப்ரொவைட் பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே. அந்த மிஷின் விற்கிற வரைக்கும் இது ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ 2017 மறுபடியும் டிசம்பர் 31. ஓகேவா. இங்கே என்ன வருவோம், டிப்ரிசியேஷன் அக்கவுண்ட் டெட்டர் டு மிஷினரி. அதே 8,000 தான், இங்கே சேஞ்ச் வராது. இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், அதனால் சேஞ்ச் வராது. ஓகே. இங்கே என்னென்னு போடுங்க, டிப்ரிசியேஷன் ப்ரொவைடட். இது ரிப்பீட் என்ட்ரி தான், டிப்ரிசியேஷன் ப்ரொவைடட். ஓகேவா. அதே மாதிரி டிசம்பர் 31 அன்றைக்கி மறுபடியும் என்ன போடுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் டெட்டர் டு
depreciation. ஓகேவா, இங்கே 8000 தான் போட போகிறோம், இங்கே 8000 தான் போட போகிறோம். ஆனால் என்னதும் depreciation transfer to profit and loss account. depreciation transferred to profit and loss account. அவ்வளோதான். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் நம்ம சம் பண்ணணும். நெக்ஸ்ட் சம் போடலாமா? நெக்ஸ்ட்டு நம்ம 8 சம் போடுறோம் பாருங்கள். A manufacturing company purchased on 1st April 2010 a plant and machinery for rupees 4,50,000 and spent rupees 50,000 on its installation. After using it for 3 years, it was sold for 3,85,000. Depreciation is to be provided every year at the rate of 15% per annum on the fixed installment method. Accounts are closed on 31st March every year. Calculate profit or loss on sale of machinery. ஓகேவா, இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு ஏப்ரல் தான் வந்து கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரியை. ருப்பீஸ் பார்த்திங்கன்னா 4,50,000. அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது இன்ஸ்டலேஷனுக்கு 50,000. ஸோ ஒரிஜினல் காஸ்ட் என்ன ஆகிடும், 5 lakhs ஆகிடுது. அது 3 years யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 3,85,000 சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் 50%. ஓகேவா, இது க்ளோஸ் பண்ணும்போது ப்ராஃபிட்டாக லாஸான்னு கேட்குறாங்க, சேல்ஸ் பண்ணும்போது ப்ராஃபிட்டாக லாஸான்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஒரிஜினல் காஸ்ட் இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம டிப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிட்டு அந்த டிப்ரிசியேஷன் 3 years நம்ம மைனஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, இது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், ஆனால் நம்ம சீக்கிரமாக போட்டலாம், ஈஸியாகவும் போட்டலாம். இதில் பாருங்கள், calculation of profit or loss. Calculation of profit or loss of on sale of மிஷினரி. ஓகேவா, ஆன் சேல் ஆஃப் மிஷினரின்னு போட்டுப்போம். ஓகேவா, இதில் பாருங்கள் ஃபஸ்ட் இயர் டேட்லாம் அவங்க இதாக சொல்லலை, பட் நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் இயர் அப்படின்னு போட்டுக்கலாம். நமக்கு தட் இஸ் 1st April 2010. பாருங்கள், 1st April 2010 ஃபஸ்ட் இயர். ஓகேவா, இந்த ஃபஸ்ட் இயரில் காஸ்ட் ப்ரைஸ் என்ன வந்துச்சு, காஸ்ட் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா 4,50,000. ஓகேவா, இது கூட ஆட் இன்ஸ்டலேஷன் சார்ஜ். இன்ஸ்டலேஷன் சார்ஜ் நம்ம ஆட் பண்ணிப்போம். சார்ஜ் ஆட் பண்ணும்போது 50,000 சொன்னாங்களா, ஸோ நான் 50,000 ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் அவுட்டரில் காட்டுறேன். ஓகேவா, ஸோ காஸ்ட் ஆஃப் மிஷினரி பார்த்திங்கன்னா 5 lakhs. ஒரிஜினல் காஸ்ட்டு 5 lakhs. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது 31st April 1st இருந்துச்சுன்னா தட் இஸ் மார்ச் 2011 இருக்கும். ஓகேவா, 2011 தான் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறோம். பண்ணும்போது டிப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிப்போம் இல்லையா, ஸோ லெஸ் டிப்ரிசியேஷன் போட்டிருப்போம். எப்படி போட்டிருப்போன்னா இங்கே போட்டு பாருங்கள், 5 lakhs into 15/100. ஓகேவா, இது போடும்போது நமக்கு 75,000 வரும். ஸோ டிப்ரிசியேஷன் லெஸ் பண்ணுறேன், 75%, தட் இஸ் 75,000 போச்சுன்னா 4,25,000 ஆன்சர் வரும். ஓகேவா, மறுபடியும் ஃபஸ்ட் இயர் முடிஞ்சிச்சு. மறுபடியும் செகண்ட் இயர் பார்த்திங்கன்னா 31 December 2012 செகண்ட் இயர். இங்கேயும் லெஸ் டிப்ரிசியேஷன். செகண்ட் இயர் டிப்ரிசியேஷன் கம்மி பண்ணுறேன். இதுவும் பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், அதனால் ஒரிஜினல் காஸ்ட்லேருந்து தான் நம்ம எடுப்போம். ஓகேவா, ஸோ ஒரிஜினல் காஸ்ட்டுங்கிறது 5 lakhs.
அப்போது இங்கே ஒரு 75,000 நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 3,50,000 வரும். செகண்ட் மிஷினோட விலை பார்த்திங்கன்னா எவ்வளோ? மறுபடியும் 31st December 2013, ஏன்னா 3 வருஷம் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம அப்படி என்ன பண்ணுறேன், லெஸ் டிப்ரிசியேஷன். ஓகேவா? இங்கேயும் சேஞ்ச் ஆகலை, ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் சொல்லியிருக்கேன். ஸோ 5 lakhs into 15/100 தான் போடுவோம். இங்கேயும் 75,000 தான் வருது. ஸோ 75,000 நான் போட்டுட்டு நான் மைனஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு 2,75,000 ஒரு ஆன்சர் வருது. ஓகேங்களா? ஸோ என்னோடய புக்கில் மிஷினோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது என்னன்னு சொல்லுவோம், புக் வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது புக் வேல்யூ என்றைக்கு விற்கிற போது. ஓகேவா? புக் வேல்யூ 2,75,000. ஆனால் என்ன பண்ணுறோம், சேல்ஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ சேல்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், லெஸ் சேல்ஸ் வேல்யூ. லெஸ் சேல்ஸ் வேல்யூ, செல்லிங் ப்ரைஸ்னு போடலாம், இல்லை செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ விற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,85,000 விற்கிறோம். அப்போது இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் வருது இதுங்களா, 1,10,000 டிஃப்ரென்ஸ் வருது. இந்த 10,000 நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். என்னென்னு சொல்லுவோம், ப்ராஃபிட். இங்கே பாருங்கள், என் புக்கில் அதாவது தேய்மானம்லாம் போக புக்கில் வந்து 2,75,000 தான் இந்த மிஷின் விற்போம்னு நினச்சிட்ருக்கோம். அது வேல்யூ சொல்லியிருக்கோம். பட் சேல்ஸ் பண்ணும்போது 3,85,000 சேல்ஸ் பண்ணுறோம். அப்போது 1,10,000 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகேவா? ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி, மிஷினரி விற்கிறதுக்கு வந்த லாபம். ஓகேவா? 1,10,000. ஓகேவா? எக்ஸாம் போடலாமா? அடுத்த சம் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 9. On 1st April 2008, Sudha and company purchased machinery for 64,000. To install the machinery, expenses incurred was 28,000. Depreciation machinery 10% per annum under straight line method. On 30th June 2010, the worn out machinery was sold for 52,000. The book are closed on 31st December every year. Show machinery account. ஓகேவா? இங்கே இவங்க மிஷினரி அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே மிஷினரி அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதே மாதிரி மிஷினரி அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட், தட் இஸ் 3 இயர்ஸோட, தட் இஸ் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏப்ரல் 2008 மிஷினரி வாங்கியிருக்காங்க. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 31st December எவ்ரி இயர். ஓகேவா? ஸோ 30th June 2010 அன்றைக்கி விற்றுருக்காங்க. இதுதான் அதோடது. ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் 10% சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா 28,000 சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் காசு போடும்போது 64,000 + 28,000 போட்டுப்போம். ஓகேவா? இது பார்ப்போம் என்னென்னு. ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஃபிட்டாக லாஸ்ன்னு பார்ப்போம். ஸோ காஸ்ட் ஆஃப் மிஷினரி, காஸ்ட் ஆஃப் மிஷினரின்னு போடும்போது நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள், 64,000 வந்து காஸ்ட் ப்ரைஸும் அது கூட இன்ஸ்டலேஷன் 28,000 இருக்கா, நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 92,000 காஸ்ட் ஆஃப் மிஷின் நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் இயர் போடும்போது டிப்ரிசியேஷன் 10% சொல்லியிருக்காங்க. ஸோ 92,000 × 10/100 போடுவோம். போடும்போது நமக்கு 9,200 வரும். ஓகே, ஃபஸ்ட் இயர். ஓகேவா? இது மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே இன்னொன்று பாருங்கள், நம்ம அதாவது காஸ்ட் ஆஃப் மிஷினரி டேட் பாருங்கள் இங்கே, தட் இஸ் 1st April 2008. ஓகேவா? ஆனால் நம்ம அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண டேட் பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் December 31st க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ 31st Decemberல அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே நமக்கு 9 மந்த்து தான் வரும். ஸோ இங்கே நீங்கள் மந்த்தை தான் நீங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? ஸோ பை போடும்போது நமக்கு வந்து 6,900 தான் வரும். ஓகேவா? இது போடும்போது நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இது மைனஸ் பண்ணும்போது 85,100 ஒரு ஆன்சர் வருது. ஓகேவா?
இப்போ செகண்ட் இயர் பார்க்கும்போது 1 இயர் கம்ப்ளீட்டாக இருக்கும், எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஏன் அப்படின்னா டிசம்பர் அக்கௌண்ட் 31st டிசம்பர் 2009 அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுலேருந்து 2010 வரைக்கும் எந்த இதுவுமே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 1 இயருக்கு அப்படியே போட்டுறேன். ஸோ 92,000 by 10/100 போடும்போது நமக்கு இங்கே அமௌண்ட் பார்த்திங்கன்னா 92,000 ஆன்சர் வருதா. ஸோ நம்ம இதை மைனஸ் பண்ணுறோம், மைனஸ் பண்ணும்போது 75,900 ஆன்சர் வரும். ஓகேவா, புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இது ஃபஸ்ட் இயர், இது செகண்ட் இயர். இப்போ தேர்ட் இயர் போடும்போது தேர்ட் இயர் என்ன பண்ணும், 31st டிசம்பர் 2010 நெக்ஸ்ட்டு 2011 வரைக்கும் நம்ம போடுவோம். ஆனால் இங்கே 10லேயே நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே பாருங்கள் சேல்ஸ் பண்ண டேட் பார்த்திங்கன்னா 36/2010. ஓகேவா, டிசம்பர் 10ல் க்ளோஸ் பண்ணணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, டிசம்பர்லேயே தட் இஸ் 36லேயே விற்றுட்டாங்க. ஸோ இங்கே பாதிலே விற்கும்போது 6 மந்த்து பார்க்கும்போது நமக்கு 6 மந்த்து மட்டும்தான், தட் இஸ் டிசம்பர் டு நெக்ஸ்ட் இயர் ஜூன் வரைக்கும். அப்போ 6 மந்த் தான். ஸோ 92,000 இன்ட்டு 10/100 தான், அது எந்த சேஞ்சஸுமே இல்லை. இன்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது 6/12 போட்டுப்போம். ஓகேங்களா, இது போடும்போது நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4,600 வருது. நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இது 2 டைம்ஸ். ஓகேவா, ஸோ இதை நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 71,300 வருது. ஓகேங்களா, இப்போது இதுதான் என்னோடய புக் வேல்யூ. 71,300க்கு நான் என்னோடய புக் வேல்யூ இருக்குது. ஆனால் நான் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சேல்ஸ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க, 52,000 தான் சேல்ஸ் பண்ணுமா காட்டுறாங்க. ஸோ இங்கே என்னவா இருக்குது, புக் வேல்யூ அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, சேல்ஸ் வேல்யூ குறைவாக இருக்குது. ஸோ நம்ம புக் வேல்யூவோட சேல்ஸ் வேல்யூ கம்மியாக இருந்தால் இட்ஸ் அ லாஸ். ஓகே, இஃப் சேல்ஸ் வேல்யூ இஃப் புக் வேல்யூ என்னவா இருக்குது, அதிகமாக இருக்குது, சேல்ஸ் என்னவா இருக்குது, கம்மியாக இருக்குது. அதாவது என்ன சொன்னேன், புக்கில் இருக்குது, அதாவது இன்றைக்கி இது வேலை இவ்வளோ இருக்கும் நம்ம நினைச்சிருக்காங்க. ஸோ என்ன இருக்குது, ஆனால் விற்கும்போது 52,000 சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே 19,300 அப்படிங்கிறது நமக்கு லாஸாக இருக்குது. ஸோ லாஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி. ஓகேவா, இது நம்மளோட லாஸ். இப்போது இந்த ஒர்க்கிங் நோட் தட் இஸ் ப்ராஃபிட் லாஸை கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதை வச்சு நம்ம டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டை போடலாம். ஸோ நம்ம இங்கே மிஷினரி அக்கௌண்ட்டை நம்ம போட போகிறோம். இப்போது இதில் பாருங்கள், டைரக்டாக லெஜர் போட்டலாம், இது ஈஸியாக இருக்கும். 2008 April 1. ஓகேவா, மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ நம்ம என்ன எழுதுவோம், மிஷினரி அக்கௌண்ட் டெட்டர் டு பேங்க் போடுவோமா. இதை நான் டபுள் காலம் யூஸ் பண்ணி தட் இஸ் பாருங்கள், நான் ஒரே எழுதியிருக்கேன். பட் நீங்கள் 2 சைடு தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, பேங்க்குன்னு போடுறோம், தட் இஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 64,000. நெக்ஸ்ட்டு மறுபடியும் இன்சூரன்ஸ் பண்ணும்போதும் என்ன எழுதுவோம், மிஷினரி அக்கௌண்ட் டேட்டு டு பேங்க்னு எழுதுவோம். அதே டேட்டில் April 1 அன்றைக்கி 28,000. ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2008 அன்றைக்கி December 31. ஓகேவா, பை டிப்ரிசியேஷன் வரும். டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டுன்னு வரும். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் டிப்ரிசியேஷன் பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போடுவோம் இல்லையா, அங்கே 6,900 போட்டிருக்கோம் பாருங்கள், ஃபஸ்ட் இயர் டிப்ரிசியேஷன் போட்டிருக்கோமா, அதை தான் நீங்கள் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது நான் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேவா, இங்கே தெரியுதான்னு பாருங்கள். இப்போ நான் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன். பண்ணும்போது இங்கேயும் இங்கே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதை ஆட் பண்ணும்போது 92,000 வரும். இங்கேயும் 92,000 தான் போடுவோம்.
போட்டுட்டு இங்கே மிச்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 85,100 அங்கே வந்தது இல்லையா, அதே ஆன்சர் வருது. இங்கே பாருங்கள், இங்கே நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதே ஆன்சர் இங்கேயும் வரும். போட்டுட்டு பை பேலன்ஸ் சிடி, இதே December 31 தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை நான் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஃபார்வர்ட் பண்ணுற டேட் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா January 1, 2009. ஓகேவா? இங்கே டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் போடுவேன் 85,100. மறுபடியும் அந்த மாதம் டிப்ரிசியேஷன் வரும் இல்லையா, அந்த வருஷத்தோட டிப்ரிசியேஷன் வரும் இல்லையா, தட் இஸ் 2009க்கு டிப்ரிசியேஷன் வரும். அதுக்கு பை டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட். டிப்ரிசியேஷன் எவ்வளோ போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 9,200 போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட போகிறோம். ஓகேவா? அப்போது 85,100 இங்கேயும் 85,100 போடுவோம். அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 75,000. நம்ம ஆன்சர் போட்டிருக்கோம் பாருங்கள், 900, 75,900 இருக்கு இல்லையா, இதை பை பேலன்ஸ் சிடின்னு போடுவோம். டேட் வந்து December 31. அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டோம். மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் 2010 பாருங்கள், January 1 ஃபார்வர்ட் பண்ணுறோம். டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் போடுவோம். இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா 75,900 போடுவோமா. இப்போது இங்கே ஆஸ் யூஷுவல் 2010 அன்றைக்கி டிப்ரிசியேஷன் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 30 டிசம்பர் தானே போடுவோம். ஆனால் இங்கே என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், ஜூன் 30 சேல்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்போது அது வரைக்கும் உள்ள டிப்ரிசியேஷன் மட்டும் தான் போடுவோம். ஸோ பை டிப்ரிசியேஷன் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து 4,600 கண்டுபிடிச்சி வச்சுக்கோம் இல்லையா, அதை நான் போட்டிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இதை நான் என்ன பண்ணிட்டேன், விற்றுறாங்க. என்றைக்கு, அதே ஜூன் 30 அன்றைக்கி சேல்ஸ் பண்ணுறாங்க. சேல்ஸ் பண்ணும்போது என்ட்ரி எப்படி வரும், பேங்க் அக்கௌண்ட் டேட்டட் டு மிஷினரின்னு வரும் இல்லையா. அப்போது பை பேங்க் அக்கௌண்ட்னு போடுவோமா. ஸோ போடும்போது இங்கே 52,000 சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த 52,000 போட்டுறேன். இப்போது அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். இங்கே 75,900 வருதா. இங்கே பாருங்கள் க்ளோஸ் பண்ணும்போது இங்கே 75,900 போடுவோம். பட் இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு, இந்த 19,300 நம்ம கண்டுபிடிச்சது இங்கே இருக்கா பாருங்கள், இருக்குது. ஓகேவா? இங்கே 90,300 இருக்குது. இதே டேட்டில் தட் இஸ் ஜூன் 30 அன்றைக்கி பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு எழுதுவோம். ஓகேங்களா? இது நீங்கள் ஜேர்னல் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஜேர்னல் போடும்போது கரெக்டாக இதே மாதிரி உங்களுக்கு லெஜர் அக்கௌண்ட் வந்து நிற்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போடலாம்.